செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் மாட்டு சந்தையில் சுங்கம் வசூலிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் போலீசார் வியாபாரிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்கலாம். பிரபாகரன், வணக்கம். இந்த விவகாரம் குறித்த முழு விவரம் என்ன? வணக்கம் மகிழா. கரூர் மாவட்டம் உப்பிடமங்கலம் பகுதியில் வாரந்தோறும் சனிக்கிழமை மாட்டுச்சந்தை நடக்கும். இதில் கோவை, பொள்ளாச்சி, கரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மாடுகளை விற்பனை கொண்டு வருகின்றனர். இங்கு திருச்சி, புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், திண்டுக்கல் மற்றும் கேரளா போன்ற வெளிமாநிலங்களில் இருந்து மாடுகளை வாங்க பெருமளவில் வியாபாரிகள் வருகின்றனர். இந்த மாட்டுச்சந்தையில் சிந்து, ஜெர்சி, நாட்டு மாடு போன்ற பல்வேறு வகையான காரை வகை மாடுகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுங்கம் அதிகம் வசூல் செய்வதாக குற்றச்சாட்டு தெரிவித்து வியாபாரிகள் வாரச்சந்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தை முடிவடையும் நேரத்தில் போலீசார் விவசாயிகளையும் வியாபாரிகளையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதால் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மாட்டுச்சந்தையில் அதிக சுங்கம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு சம்பவம் போலீசார் வியாபாரிகளிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.